வணக்கம். இது எஃப்ஐஆர். நாட்டின் பல்வேறு இடங்களில் நிகழ்ந்த குற்றங்கள் மற்றும் அதன் பின்னணி பற்றிய தொகுப்புகளை இப்போது பார்க்கலாம். ஓணம் கொண்டாட்டத்தில் பங்கேற்க ஆஸ்திரேலியா சென்ற நடிகை நவ்யா நாயருக்கு அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு முழம் மல்லிகை பூவை எடுத்து சென்றதால் 1 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தியதன் பின்னணி என்ன? கொல்கத்தாவில் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 20 வயது இளம்பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. துர்கா பூஜை குழுவில் சேர்த்து விடுவதாக கூறி இளம்பெண்ணிடம் பழகி அத்துமீறிய சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன? உத்தரப்பிரதேசத்தில் தனியே நடந்து செல்லும் பெண்களை கரும்பு தோட்டத்தில் இருந்து தோன்றும் நிர்வாண கும்பல் இழுத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபடுவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை அலறவிடும் நிர்வாண கும்பல் சிக்குமா? மும்பையில் சினிமா வாய்ப்பு தேடி செல்லும் பெண்களை பாலியல் தொழிலில் தள்ளிய வழக்கில் போலீசார் பிரபல நடிகையை கைது செய்துள்ளனர். யார் இந்த அனுஷ்கா தாஸ்? தடம் மாறியது எப்படி? போஜ்புரி நடிகையின் உடல் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து மீட்கப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டது ஓராண்டுக்கு பிறகு அம்பலமானது எப்படி? எஃப்ஐஆரில் தொடர்வது சிறிய இடைவேளை. மானாமதுரை அருகே 2 கிராம இளைஞர்களுக்கிடையே யார் பெரியவர் என்பதில் தொடங்கிய கெத்து போட்டியில் அடுத்தடுத்த கொலைகள் நடந்து வருகின்றன. இந்த பிரச்சினைக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 2 வருடங்களாக தீப்பற்றி எரியும் பகையின் பின்னணி என்ன? மேற்கு வங்கத்தில் காணாமல் போன 6 வயது சிறுவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பக்கத்து வீட்டுக்காரர்தான் சிறுவனை கடத்தி கொன்றிருப்பார் என்ற சந்தேகத்தில் ஊரே சேர்ந்து அந்த தம்பதியை கொடூரமாக கொலை செய்துள்ளது. ஊரே கலவர காடானதுக்கு யார் காரணம்? இத்துடன் எஃப்ஐஆர் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.